இடறினும் தளறினும் என தொடு நோய் தொடரின மூன கடல் தொழு தெளிவேன் கடல் தனில் அமீதோடு கலந்த நஞ்சை மிடறினுள்ளடக்கிய வேதியனே இதுவோ எமையாழுமாறு ஈவதொன்றமர்க்கில்லையே அதுவோ உனதின் அருள் ஆவடி துறை அரணே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் ஆனி மாதம் 5ஆம் நாள் 19/6/2024 புதன்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க இறையருளும் குருவருளும் பூர்ணமாக நிறைய வேண்டும் என்று பிரார்த்தித்து இன்று புத வாரம் என்கின்ற புதன்கிழமை நாம் ஆசாரசீலராக ஆலயங்களில் சென்று வழிபாடு செய்யக்கூடியவர்கள் இவ்வாறு இறை பிரார்த்தனைகளில் ஈடுபடுவதோடு இன்று சிவனுக்குரிய மாதங்கள் தோறும் அனுஷ்டிக்கின்றதாகிய பிரதோஷ விரதம். இந்த பிரதோஷ காலத்திலே சாயங்கால வேளையிலே சிவன் ஆலயங்களிலே நடைபெறுகின்ற அபிஷேகங்கள் பூஜைகள் ஆராதனைகள் உற்சவங்களிலே கலந்து கொள்ளுகின்ற பொழுது எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்கும். இந்த பிரதோஷ காலத்திலே நந்தியம்பெருமானத்திலே சிறப்பான அபிஷேகம் நடைபெற்று தீபாராதனை நடைபெறும். அவ்வாறு அந்த நந்தியம்பெருமானத்திலே பூஜைகள் நடைபெறுகின்ற பொழுது நந்தியினுடைய 2 கொம்புகளுக்கும் இடையிலே இறைவன் ஆனந்த தாண்டவம் ஆடுவதாக இந்த வழிபாடுகளெல்லாம் செய்து அங்கே பிரதோஷ மூர்த்தி உற்சவராக வலம் வருகின்ற பொழுதிலும் ஏனைய காலங்களைப் போல நாம் ஆலயத்தை வலம் வருவதல்ல. இந்த பிரதோஷ காலத்திலே சோமசூத்திர பிரதட்சணம் என்கின்ற வகையிலே நந்தியம்பெருமானத்திலிருந்து ஆரம்பித்து கோமுகை வரை சென்று மீண்டும் நந்தியம்பெருமானத்திலே வந்து இவ்வாறு 3 முறை சோமசூத்திர பிரதட்சணம் செய்து அந்த பிரதோஷ உற்சவத்திலும் கலந்து அங்கு பிரசாதமாக காப்பரிசி வழங்கப்படும். அதனையும் பெற்று இறையருளெல்லாம் பூர்ணமாக கிடைக்கின்ற வகையில் இந்த பிரதோஷ விரத அனுஷ்டானத்திலும் கலந்து கொள்வதோடு எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை 23/6/2024 மீன்பாடும் தேன்நாடு என்று போற்றுகின்ற கிழக்கு மாகாணம் மட்டக்களப்பு வாழைச்சேனை பாசிக்குடா கற்குடா என்கின்றதாகிய இந்த பதியிலே 3 முனைகளிலும் கடலால் சூழப்பட்ட முனை ஸ்ரீ முருகன் ஆலயத்தினுடைய பஞ்சகுண்ட பக்ஷ பிரதிஷ்டா மகா கும்பாபிஷேகத்திற்கான பூர்வாங்க கிரியைகள் ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பமாகி எதிர்வரும் 26/6/2024 புதன்கிழமை பஞ்சகுண்ட பட்சமாக மகா யாக ஆரம்பமும் 27ஆம் திகதி வியாழக்கிழமை தைலாபியங்கம் என்கின்ற எண்ணெய் காப்பு அடியவர்களெல்லாம் சென்று உங்கள் கைகளினாலே சுவாமி விக்கிரகங்களுக்கு எண்ணெய் சாத்துகின்ற பெரும் பாக்கியத்தோடு கூடியதாகிய தைலாபியங்கம் என்கின்ற எண்ணெய் காப்பு நிகழ்வும் 28/6/2024 வெள்ளிக்கிழமை மகா கும்பாபிஷேகத்திலும் கலந்து இறையருளையெல்லாம் பூர்ணமாக பெறுகின்ற வகையிலே இந்த ஆலயத்தினுடைய நிர்வாக சபையினர்கள் பல சிரமங்களுக்கு மத்தியில் இந்த ஆலயத்தை புனர்நிர்மாணம் செய்திருக்கின்றார்கள். சுனாமி காலத்திலே பாதிக்கப்பட்ட பகுதி இந்த பாசிக்குடா
முனை முருகன் ஆலயம் இப்பொழுது புனர்நிர்மாணம் செய்யப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெறுகிறது. அனைத்து அடியார்களும் இந்த கும்பாபிஷேகத்திலே கலந்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாகாம் சிகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம்.